ஆனாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தில் ஆடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். சிவார்ப்பணம். அதுக்கிட்ட போய் ஜோதியாக இருக்கும்போது எப்படி எடு, அப்பாவை சேர்த்து எடு, கொஞ்சம் பின்னாடி வா, பொறுமையாக இருட்டாகுதா, அப்படியே நீ அணைக்காத, அப்படியே போய் அவுட்ரு ஃபுல்லாக அப்படியே இங்கே வா, எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த ஏரியா. அப்படியே தூரத்தை வந்து கோபுரத்தில் கோபுரத்தோட அப்பா இருக்கு தூரம் சரிதா, தீர்த்தத்தையும் சேர்த்து அப்படியே அரகர தீர்த்தம் சொல்லி காலாத்தி மலை கிரிவல பாதையில் உள்ள அரகர தீர்த்தம். காலாத்தி மலையில் கிரிவர பாதையில் அரகர தீர்த்தம். இந்த தீர்த்தத்தோட முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா இங்கே கைத்தட்டி அரகரன்னு சொன்னீங்கன்னா மேகத்துலேருந்து தீர்த்தம் வரும் பார்த்துங்க. சிவா திருச்சிட்டம்பலம். இந்த பக்கத்தில் அது எதிர்ந்து நிற்க முடியுமா கோயில் பார்த்து கோயில் ஃபுல்லாக தெரியும் நல்லவா. அதை சுற்றிட்டு வரேங்க. சுற்றி வரணும் எடுத்துட்டான். இப்போ என்ட்ரு எதிர வந்துட்டுன்னா சாமி என்ட்ரு அப்படின்னு நேராக உள்ள. அதாவது இந்த மலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறாரு பார்த்துங்க சாமி. ஃபாரஸ்ட்டு அப்படின்னா யாருமே இங்கே வந்து நடமாட்டமே கிடையாது. அப்படியே முகத்தையும் சேர்த்து எடுத்துக்க, திருப்பி எடுத்துக்க, செல்ஃபி மாதிரி. சிவார்ப்பணம். அதாவது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எந்த நடமாட்டமும் கிடையாது, அடியார் பெருமக்களும் கிடையாது யாரும். இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா சாமி பார்த்திங்கன்னா அவர் மட்டும் சைலண்ட்டாக அமைதியாக இருக்கிறாரு. இங்கே வந்ததில் அடியார் பெருமக்கள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் பார்த்திங்கன்னா, பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சொன நீர் இருக்குது. இங்கே வந்து பனி செய்யலான்ட்டு வரும்போது பார்த்திங்கன்னா பக்கெட்டு, அப்புறம் அபிஷேகத்துக்கான பொருளுங்க எல்லாம் பொருளும் இருந்தவுடனே சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணியாச்சு பாருங்கள். இந்த மாதிரி காலாத்தி மலையை சுற்றி இங்கே எல்லாம் பொருளும் இருந்து எல்லாம் பனி அபிஷேகமாக முடிஞ்சிருச்சு. அப்போ பார்த்திங்கன்னா இந்த மலையை சுற்றி இதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல லிங்கம் இருக்குது. அடியார் பெருமக்களுக்கு தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா ஐயாவை கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களோட அந்த கோவில் சொன்னல்லவா, ஆமாம் கோவில் வியூ பெண்ட் வருது. வியூ பெண்டுக்கு அந்த அந்த ஒரு மக்கள் இலைப்பாறது செட்டு போட்டுது அல்லவா, ஆமாம். செட்டில் இருந்து ரைட் சைடு எடுத்தோம்னா ஒரு ஓடையில் ஒரு 1/4 கிலோமீட்டர் மாரி நடந்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ஓடையை ஒட்டியே பாதையில் பார்த்தீங்கன்னா இந்த சிவபெருமாள். அதாவது பாதை பார்த்தீங்கன்னா பாதை அங்கங்கேயே இருக்குது பாதை. அந்த பாதையிலேருந்து நீங்கள் வந்து ரைட் ஹேண்ட் சைடு பார்க்கணும். ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா தான் ஒரு குகை மாதிரி தெரியும். அங்கே தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த குகைக்குள்ளே தான் சாமி இருக்கிறாரு. சிவார்ப்பணம். இதில் முக்கியமான பெரிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த மலையாண்ட இந்த இடத்துல நின்று ஏதோ ஒரு நாள் சொன்னாங்க, அது எந்த நாள்னு கரெக்டாக தெரியல. அந்த நாளில் பார்த்திங்கன்னா கைத்தட்டி ஹரஹரான்னு ஏதோ ஒரு மந்திரம் ஜபிச்சா வானத்துலேருந்து நீர் வந்து நம்ம மேலே படுன்ற மாதிரி ஒரு ஐதீகம். பல வருஷமாக இது வந்து நடந்துகிட்டு இருக்குது. இப்போ சமீப காலத்தில் எந்த அடியார் பெருமக்களுக்கும் தெரியாதனால எங்களுக்கு ஒரு அடியார் சொல்லி நாங்கள் வந்து இங்கே தேடினோம். இப்போ தேடினப்போ சாமி வந்து அது கன்ஃபார்மாக அதாவது உண்மையாக்கிட்டார் பார்த்துங்க. இந்த இடத்துல சாமி இருக்கார், அந்த இடத்துல தீர்த்தம் இருக்குது பார்த்துங்க. இங்கேருந்து நம்ம கை தட்டினோன்னா சாமி வந்து அந்த மேலேருந்து வானத்துலேருந்து தீர்த்தம் விடுவார் அப்படின்றது ஒரு ஐதீகம். சிவா திருச்சிற்றம்பலம்.